35 வருடங்கள் தரத்திற்காக தேசிய விருது பொன்மணி வெட் கிரைண்டர் இன்னோவேட்டிவ் குவாலிட்டி. நாடாளுமன்றத்தினுடைய இரு அவைகளிலும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர் அமளியில ஈடுபட்டிருக்காங்க. அந்த காட்சிகளை முதல்ல பார்க்கலாம். Sir, Chairman sir, I would like to conclude. As I conclude, the President address is a call to the national responsibility at a defining moment in India's journey. The vision of the Vikasit Bharat is not confined to one's government or one electoral cycle. It is a continuous national mission demanding discipline, continuity and collective resolve. We, the Telugu Desam Party as part of the NDA government, stand firmly committed to this mission. We believe cooperative federalism, policy stability and strong institution will form the foundation of Vikasit Bharat. Thank you, sir. One by one, you all sit. I will come one by one. I will come one by one. You please sit. Yeah. Then I am not entertaining anything. I am going to read. Honorable members, I draw your attention to the Rule 251 of the Rules of Procedure and Conduct of Business in the Council of States, which permits a minister to make a statement on a matter of urgent public importance with the stipulation that no question shall be asked at the time of the statement is made. The statement just made by the Honorable Minister. விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைந்திருக்கிறாரு. ரமேஷ்குமார், தொடர்ந்து என்ன நடக்குது நாடாளுமன்றத்தில்? மேலும் விவரங்களை பதிவு செய்யலாம். எதிர்கட்சிகளின் தொடர் அமளி காரணமாக மக்களவை மீண்டும் மாலை 5 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. மக்களவை 2 மணிக்கு மீண்டும் கூடிய போது இந்த எதிர்கட்சி எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டது. அதே போல இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் ஆகியவை குறித்து அவர்கள் கடுமையான முழக்கங்களை எழுப்பினார்கள். அப்போது பாஜக எம்பி நிஷிகாந்த் தூபே நேரு தொடர்பான சில புத்தகங்களை காட்டி அவர் பேச முயன்றார். மேலும் காங்கிரஸ் எம்பிக்கள் காகிதங்களை கிழித்து சபாநாயகர் மீது வீசி எறிந்து கடுமையான ஆட்சேபத்திலும் அமளியிலும் ஈடுபட்டனர். இதனை காரணமாக குடியரசுத் தலைவர் உரை மீதான விவாதத்தை தொடர முடியாத சூழல் இருந்ததால் மக்களவையை மாலை 5 மணி வரை ஒத்திவைத்து சபாநாயகர் உத்தரவிட்டிருக்கிறார். இன்று காலை 11 மணிக்கு அவை கூடிய போது அமளி காரணமாக 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. 12 மணிக்கு மீண்டும் கூடிய அவை மதியம் 2 மணிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. தற்போது 2 மணிக்கு மீண்டும் கூடிய போது எதிர்கட்சிகளுடைய கடும் அமளி காரணமாக 3வது முறையாக ஒரே நாளில் அவை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த முறை குடியரசுத் தலைவர் உரை சரியாக நடைபெற முடியாமல் போயிருக்கிறது. மாலை 5 மணிக்கு நேரடியாக பிரதமர் மோடி குடியரசுத் தலைவர் உரை மீதான விவாதத்திற்கு நன்றி தெரிவித்து உரையாற்ற இருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். ये वो कहानी है जिसमें कि एंडरसन को बाहर भेज दिया राजीव गांधी ने। ये कॉलिन हनीमून की कहानी है कि किस तरह जुडिशियरी को इन्होंने बर्बाद किया। ये बोफोर्स की कहानी है कि कॉकरोची से कांग्रेस परिवार के क्या संबंध थे। ये मित्रों खेल लाइब्रेरी है। सभा की कार्यवाही 5 बजे तक स्थगित की जा सकती है. Conclusion must remain central. நாடாளுமன்றத்தில் தொடரும் அமளி காரணமாக மக்களவை ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. 2 அவைகளிலுமே தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் அமளியில ஈடுபட்டிருக்கிறதுனால ஒரு பரபரப்பான சூழலே நிலவுது. 35 வருடங்கள் தரத்திற்காக தேசிய விருது பொன்மணி வெட் கிரைண்டர் இன்னோவேட்டிவ் குவாலிட்டி.